Hello students, differential and partial derivatives அந்த யூனிட்ல இருந்து நம்ம ஃபங்க்ஷன் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் டிஃபரன்ஷியல் ஃபங்க்ஷன் பார்க்க போகிறோம். அதில் நம்ம ஆல்ரெடி ஃபார்முலா படிச்சிருக்கோம். டோ எஃப் பை டோ டி டோ எஃப் பை டிஎஃப் பை டிடி வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா நம்மளுக்கு ஃபார்முலா ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம். இதை நம்ம கிவன் சம்மில் செக் பண்ண போகிறோம். ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருப்பாங்க, அந்த ஃபங்க்ஷனில் இருக்க எக்ஸ் ஒய் டேர்ம்ஸ் கொடுத்துருக்காங்க, அது அனதர் ஃபங்க்ஷனாக கொடுத்துருப்பாங்க. இதுக்கு நம்ம கிவன் வேல்யூஸை ஃபைண்ட் அவுட் பண்ணி சால்வ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்ய போகிறோம், கிவன் ஃபங்க்ஷன் எக்ஸ் ஆஃப் டி அண்ட் ஒய் ஆஃப் டி இருக்குது. இதை நம்ம கிவன் ஃபங்க்ஷனில் எக்ஸ் ஒய் வேல்யூக்கு சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு எஃப் ஆஃப் டி வேல்யூ கிடைக்கும். சரியா? எஃப் ஆஃப் டி வேல்யூ காஸ் ஸ்கொயர் டி சைன் ஸ்கொயர் 2 காஸ் ஸ்கொயர் டி. ஸோ ஃபைனலாக காஸ் ஸ்கொயர் டி மைனஸ் 2 சைன் ஸ்கொயர் டி ப்ளஸ் 2 சைன் டி காஸ் டி. நெக்ஸ்ட்டு கிவன் ஃபங்க்ஷனை டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு டி சால்வ் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த மாதிரி ஆன்சர் கிடைக்குது. காஸ் ஸ்கொயர் டி 2 காஸ் டி மைனஸ் சைன் டி, அதேமாதிரி வித் ரெஸ்பெக்ட் டு நம்ம சால்வ் பண்ணும்போது இந்த ஆன்சர் கிடைக்குது. சரியா? அதுக்கப்புறம் டிஎஃப் பை டிடி டிஎஃப் பை டிடியோட ஃபைனல் ஆன்சர் நம்ம இதுன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ஓகேவா? இது ஈக்குவேஷன் நம்பர் 1. நெக்ஸ்ட் என்ன, ஆர்ஹெச்எஸ் எடுத்துக்க போகிறீங்க. ஆர்ஹெச்எஸில் என்னென்ன வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும், டோ எஃப் பை டோ எக்ஸ் டிஎக்ஸ் பை டிடி, டோ எஃப் பை டோ ஒய் டிஒய் பை டிடி. ஸோ இந்த ஃபங்க்ஷனில் இருந்து நம்ம பார்ஷியல் டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் அண்ட் ஒய் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு இதில் டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு டி சால்வ் பண்ண போகிறோம். ஸோ அப்போ என்ன ஆன்சர் கிடைக்குது, டோ எஃப் பை டோ எக்ஸ் வேல்யூ டோ எஃப் பை டோ ஒய் வேல்யூ கிவன் ஃபங்க்ஷனு. நெக்ஸ்ட்டு எக்ஸ் ஆஃப் டி கொடுத்துருக்காங்க காஸ் டி, அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது சைன் டி. ஸோ ஒய் ஆஃப் டி காஸ்டின் டிஒய் பை டிடி காஸ்டின் கிடைக்குது. இதை நம்ம கிவன் ஃபார்முலாவில் அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு ஆன்சர் 2 காஸ் டி ப்ளஸ் 2 சைன் டி 2 மைனஸ் எல்லா வேல்யூஸும் அப்ளை பண்ணதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொரு டேர்மாக மல்டிப்ளை பண்ணுவோம். மல்டிப்ளை பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு ஃபைனலாக மைனஸ் 6 காஸ் டி மைனஸ் 2 சைன் ஸ்கொயர் டி ப்ளஸ் 2 காஸ் ஸ்கொயர் டின்னு கிடைக்குது. சரியா? இது ஈக்குவேஷன் நம்பர் 2. ஃபஸ்ட் ஈக்குவேஷனும் செகண்ட் ஈக்குவேஷனும் ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு வெரிஃபை பண்ணிடுறோம். சரியா? நெக்ஸ்ட்டு இதுவும் அதே மாடல் தான். என்ன செய்ய போகிறீங்க, ஜி ஆஃப் எக்ஸ் ஒய் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. ஜின்ற ஃபங்க்ஷன் எக்ஸ் ஒய் டேர்மில் இருக்குது அண்ட் எக்ஸ் அண்ட் ஒய் ஃபங்க்ஷன் இன் டி டேர்ம்ஸில் இருக்குது. ஸோ இதுலேயும் நம்ம டிஜி வெரிஃபை தான் பண்ண ஃபைண்ட் டிஜி பை டிடின்னு சொல்லியிருக்காங்க. டிஜி பை டிடி ஃபார்முலா நம்ம படிச்சிருக்கோம், டோ ஜி பை டோ எக்ஸ் dx by dt dou g by dou y into dy by dt. ஸோ நம்ம கிவன் ஃபங்க்ஷன் என்ன செய்ய போகிறோம், ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷனுக்கு வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு கிவன் எக்ஸ் ஃபங்க்ஷனையும் ஒய் ஃபங்க்ஷனுக்கும் வித் ரெஸ்பெக்ட் டு டி டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். ஸோ இந்த வேல்யூஸ் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணதுக்கப்புறம் ஃபைனல் ஆன்சர் கிடச்சிருது. டோ ஜி பை டோ எக்ஸ் டோ ஜி பை டோ ஒய் டிஎக்ஸ் பை எக்ஸ் ஃபங்க்ஷனு வித் ரெஸ்பெக்ட் டு டி ஒய் ஃபங்க்ஷனை வித் ரெஸ்பெக்ட் டு டி. இதை நம்ம கிவன் ஃபார்முலாவில் அப்ளை பண்ணும்போது ஃபைனல் ஆன்சர் 2 e power 3t minus t square cos e power 3t plus t square into 3 et square. நெக்ஸ்ட் சம் இதில் எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது நம்மளுக்கு ஒவ்வொரு டேர்மோடையும் நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது ஃபைனல் ஆன்சர் கிடச்சிருது. சரியா? நெக்ஸ்ட்டு 8.20 கிவன் ஃபங்க்ஷன் ஜி ஒய் அண்ட் எக்ஸில் இருக்குது. ஆனால் எக்ஸ்ன்ற ஃபங்க்ஷன் ஆர் அண்ட் எஸ்ஸில் இருக்குது. இதுக்கு முன்னாடி பார்த்ததில் எக்ஸ்ன்ற ஃபங்க்ஷன் ஒரே ஒரு சிங்கிள் வேரியபிள் டேர்மாக தான் இருந்தது, ஒய்ன்றது சேம் வேரியபிள் அதுலேயே இருக்கும். இப்போ டபுள் வேரியபிள் ஃபங்க்ஷனாக இருக்குது. ஸோ நம்ம என்னென்ன வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும், அதே சேம் கான்செப்ட் தான். ஃபஸ்ட்டு கிவன் ஃபங்க்ஷனை என்ன செய்ய போகிறேன், வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் பார்ஷியல் டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு இந்த ஃபங்க்ஷன் இருக்குது இல்லையா, இந்த ஃபங்க்ஷனை ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு ஆர் டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எஸ். டோ பை டோ ஆர் பை டோ எக்ஸ் பை டோ ஆர் அண்ட் டோ எஸ் பை டோ ஆர். அதே மாதிரி ஒய் ஃபங்க்ஷனையும் டோ
ஒய் பை டோ ஆர் அண்டு டோ ஒய் பை டோ எஸ் வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஃபார்முலா பாருங்கள். இதில் நம்ம ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் ஜி ஃபங்க்ஷனுக்கு வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு எக்ஸ் ஃபங்க்ஷனுக்கு வித் ரெஸ்பெக்ட் டு ஆர் அண்ட் ஒய் ஃபங்க்ஷனுக்கு வித் ரெஸ்பெக்ட் டு ஆர். ஸோ இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு ஆன்சர் என்ன கிடச்சிருக்கு? 12r minus 4s. நெக்ஸ்ட்டு ஆல்ரெடி நம்ம ஜி ஆஃப் எக்ஸ் டோ ஜி பை டோ ஒய்யில் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். அதை டைரெக்டாகவே அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு எக்ஸ் வேல்யூ எக்ஸ் ஃபங்க்ஷன் வித் ரெஸ்பெக்ட் டு எஸ் எஸ் போடும்போது நம்மளுக்கு ஆன்சர் -1. ஒய் வேரியபிள் டேர்ம் வித் ரெஸ்பெக்ட் டு எஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 2 கிடைக்குது. இதை ஃபார்முலாவில் அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு ஆன்சர் -2x + 4ன்னு கிடைக்குது. ஸோ டோ ஜி பை டோ எஸ் ஈக்குவல் டு -4r + 2s + 4ன்னு கிடைக்குது. நெக்ஸ்ட் 8.6 u of x, y ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. எக்ஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் டி டேர்மில் கொடுத்துருக்காங்க, ஒய்யும் டி டேர்ம்ஸில் கொடுத்துருக்காங்க. du by dt ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. அண்ட் டி வேல்யூ 0வாக இருக்கும்போது du by dtயோட வேல்யூ கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம ஃபார்முலா ஆல்ரெடி நம்ம படிச்சிட்டோம். du by dt equal to dou u by dou x plus d into dx by dt, dou u by dou y into dy by dt. So first u function with respect to x and y, x function with respect to t, y function with respect to t. இது எல்லா வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். சரியா? ஸோ ஒவ்வொரு டேர்மையும் ஃபஸ்ட்டு நம்ம உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கலாம். மல்டிப்ளை பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு ஆன்சர் இந்த மாதிரி கிடைக்குது. ஸோ அதில் t = 0 சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது நம்மளுக்கு ஃபைனல் ஆன்சர் 1ன்னு கிடச்சிது. சரியா? நெக்ஸ்ட்டு செகண்ட் சம் u of x, y, x டேர்ம், y டேர்ம், z டேர்ம் tயில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபார்முலா இதில் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் அண்ட் வேல்யூஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணி கிவன் ஃபார்முலாவில் அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு ஆன்சர் என்ன கிடைக்குது? ஃபுல் ஆன்சர் கிடச்சிருது. நெக்ஸ்ட்டு தேர்ட் சம். ஸோ இதுவும் உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது மட்டும் நீங்கள் பார்ஷியல் டிஃப்ரென்ஷியேட்லாம் பார்த்துக்கோங்க. இதை ஃபார்முலாவில் அப்ளை பண்ணிவிட்டு எக்ஸ்பேண்ட் பண்ணுறது உங்களுக்கு எப்படி இருக்குன்னு செக் பண்ணிப்போம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து சம். ஃபங்க்ஷன் dou u by dou t கேட்டிருக்காங்க. ஸோ ஃபார்முலாவில் dou u by dou x, dou u by dou y, dou u by dou z, x variable term with respect to t, y function with respect to t, z function with respect to t இதெல்லாம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்கு. இல்லை இங்கே யூவி ஃபார்மேஷன் போட்டிருக்கோம். சரியா? இந்த வேல்யூவை dou u by dou x into dx by dt ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறோம். வேல்யூ அப்ளை பண்ணிவிட்டு ஒய்யோட வேல்யூ இசட்டோட வேல்யூ அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஆன்சர். அதே மாதிரியே டோ யூ பை டோ ஒய்லேயும் டிஒய் பை டிடிலையும் எக்ஸ்ஒய் எக்ஸ்இசட் பதிலாக e⁻−t வேல்யூ அப்ளை பண்ணிவிட்டு ஆன்சர். ஃபுல்லாகவே
இன் டர்ம்ஸ் ஆஃப் டீயில் ஆன்சர் சொல்கிறோம். ஓகேவா? XY டேர்ம் இல்லாமல் T டேர்ம்ஸில் நம்ம ஆன்சர் சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு 5th சம் இன் எஸ் டேர்மில் இருக்குது. எக்ஸ் அண்ட் ஒய் எஸ் டேர்மில் இருக்குது. அவங்களே என்ன கொடுத்துட்டாங்க, dw/ds ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்போ s ஈக்குவல் டு 0ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சேம் மெத்தட். ஸோ ரொம்பவே ஈஸி தான். டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது மட்டும் கேர்ஃபுல்லாக பண்ணணும். வேல்யூ சப்ஸ்டியூஷன் பண்ணும்போதும் கேர்ஃபுல்லாக பண்ணணும். ஸோ s ஈக்குவல் டு 0 சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு ஃபைனல் ஆன்சர் என்ன கிடைக்குது, 15. நெக்ஸ்ட்டு 6th sum, z term in terms of x and y, s into et. இங்கே dou z by dou s, dou z by dou t கேட்டிருக்காங்க. ஸோ ஒன் ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம பார்த்துக்கலாம். ஃபார்முலா நீங்கள் டிஃப்ரென்ஷியேஷன் ஃபார்முலா யூவி மெத்தடில் எங்கெங்கே யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு சம் பார்க்கணும். சரியா? இங்கே யூவி மெத்தட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு டேர்முக்கும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். z வேரியபிள் டேர்ம் இருக்குது, அதுக்கு y, dou z by dou t, ஒவ்வொன்றுக்கும் நம்ம செப்பரேட் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். சரியா? ஸோ என்னென்ன வேல்யூ, dou z by dou t. நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு சம், இதுலேயே 2 சப்டிவிஷன் இருக்குது இல்லையா? இதில் ஃபஸ்ட்டு ஒன், செகண்ட் ஒன், வித் ரெஸ்பெக்ட் டு எஸ் அண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு டி. நெக்ஸ்ட்டு 7th சம். எல்லாத்துக்கும் ஒரே ஒரு கான்செப்ட் தான், என்ன, பார்ஷியல் டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் ஒய். இதெல்லாம் நீங்கள் கிளியராக தெரிஞ்சு வச்சுருந்தா நம்ம எல்லா சம்முமே ஈஸி. ஸோ dou u by dou s ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு இந்த வேல்யூலாம் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஃபார்முலாஸ் கிளியராக படிச்சிருக்கணும். அதில் s ஈக்குவல் டு 1, t ஈக்குவல் டு 1 சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைச்சிருது, நெக்ஸ்ட் 8th சம். இதே தான். xy வேரியபிள் டேர்ம் இருக்குது, x வேரியபிள் டேர்ம் இன் டர்ம்ஸ் ஆஃப் s and tல இருக்குது, y வேரியபிள் டேர்ம் s and tல இருக்குது. ஸோ ஃபார்முலா படித்தா ஈஸி. ஸோ கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு யூவி மெத்தடு நம்ம எங்கே யூஸ் பண்ணியிருக்கோம், ஃபைனல் ஆன்சர் இன் டர்ம்ஸ் ஆஃப் டி அண்ட் எஸ்ல இருக்கா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு ஆன்சர் சொல்லணும். சரியா? நெக்ஸ்ட் 9th சம். இது ஒரே தான், யூவி ஃபார்மேஷனில் இருக்குது. ஸோ ஒவ்வொரு 3 டேர்ம்ஸ் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். இதுக்கு ஒரு ஃபார்முலா, இதுக்கு ஒரு ஃபார்முலா, இதுக்கு ஒரு ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலாவை நீங்கள் தரவாக படிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். அடுத்தது எக்ஸோட வேல்யூ, ஒய்யோட வேல்யூ, இசட்டோட வேல்யூ அப்ளை பண்ணிவிட்டு எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறீங்க. எக்ஸ்பேண்ட் பண்ணிவிட்டு சேம் டேர்ம் லைக் டேர்ம்ஸ்லாம் இருந்துச்சுன்னா ஆட் பண்ணி ஆன்சர். அதுக்கப்புறம் யூ வேல்யூ, வி வேல்யூ 1/2 1 சப்ஸ்டியூட் பண்ணும்போது dw by duவோட வேல்யூ 3. அதே மாதிரி dw by dvயோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். இதுக்கு என்னென்ன வேல்யூஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும், dw by dou x by dou v, dou w by dou y. ஸோ அந்த ஃபங்க்ஷன் வித் ரெஸ்பெக்ட் டு என்ன வேரியபிள் அப்படின்றத கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு சம் போடணும். நடத்தும் போது புரிகிற மாதிரி தான் இருக்கும், ஒர்க் அவுட் பண்ணும்போது கண்டிப்பாக மிஸ்டேக்காக போடுவீங்க. ஸோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு சம்ஸ் போடணும். இங்கே யூவி டேர்ம்ஸ்க்கு இதுக்கு முன்னாடி இருக்க டேர்மில்
y அண்ட் zல இருக்குது அப்படின்னா நம்ம given uvக்கு கன்வெர்ட் பண்ணணும். x ஈக்குவல் டு ஒய் ஈக்குவல் டு z ஈக்குவல் டு. ஸோ ஃபுல் ஈக்குவேஷனும் uv ஃபார்முக்கு கன்வெர்ட் ஆகிடுது. அதுக்கப்புறம் 1/2 1 சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஃபைனல் ஆன்சர் -3/2ன்னு கிடைக்குது. சரியா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.